அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். காலையில் ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் எந்த ஸ்ட்ரைக் எந்த விலைக்கு எவோ ஆர் பிலோ சோஸ்னா மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்குன்னு மென்ஷன் பண்ணிடணும். அது என்ன நடந்திருக்கான்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் எக்ஸ்பைரி டேல 0 to 0 எடுத்திருப்பீங்க. எவ்வளோ பர்ஃபெக்டாக அந்த விலையில் என்ன விலையில் வாங்கணுமோ அந்த விலையில் வாங்கி அதை எத்தனை மடங்கு மல்டிபிள் ஆச்சுங்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. 0 to 0 கால் ஸ்டூடெண்ட்ஸு. நாம் சேஃப் ட்ரேடாக இருந்தால் தான் நான் பண்ணுவேன். அந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து ட்ரேடில் நான் பண்ண மாட்டேன். ஆனால் நம்ம ட்ரேடில் அது மார்க்கெட் நிஃப்டி மூவ்மெண்ட்டே இல்லைனாலும் நம்ம 0 to 0 சக்ஸஸாக தான் இருக்கும். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு நம்ம காலையில் கொடுத்துருந்த ப்ரைஸ் ஸ்ட்ரைக் என்னன்னா 25,200 புட்டு. 18 rupeesக்கு எபோ மேலே இருந்தால் மார்க்கெட் ஃபால் ஆகும், கீழே இருந்தால் அப் ஆகும் அப்படின்னு நம்ம மார்க்கெட் அப் ஆகும்னு சொல்லியிருந்தோம். இன்னைக்கு அவருடைய லோவே 25 rupees தான். அதுக்கு கீழே அவர் வரவே இல்லை, அப்படியே மேலே போயிட்டார். அப்போது மார்க்கெட் என்ன இருக்கும்? ஃபால் ஆகிருக்கும். சிம்பிள். இவ்வளவு அழகாக இங்கே நேராக என்ட்ரி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கு. அப்போ இது ஏன் நடந்தது? நான் ஏதாவது ஓப்பன் ட்ரெஸ்ஸை பார்த்தோமா, லைவில் ஏதாவது சொன்னோமா? நம்ம தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே போட்டுருவோம்ல. அப்போ சிந்திங்க. இன்ட்ராடேங்கிறது பியூர் மேக்ஸுங்க. அது கால்குலேஷன் அடிப்படையில் அது இங்கே போய்கிட்டே இருக்குங்க. நம்ம எந்த டைரக்ஷன் இருக்கிறோம், எந்த பக்கம் இருக்கிறோன்றதை மட்டும்தான் நம்ம சிந்திக்கணும். மற்றபடி ஒன்றுமே சிம்பிளாக பாருங்கள், அழகாக ஸ்மார்ட்டாக ட்ரேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. அப்புறம் நிஃப்டி இதாக இருக்கும். இப்போ அடுத்தது நம்மளுடைய பொசிஷன் கிளாஸ். இதுக்கும் பொசிஷன் கிளாஸுக்கும் சம்பந்தம் கிடையாது. இது வேற, பொசிஷன் கிளாஸ் வேற. பொசிஷன்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா அது லைஃப் லாங் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை அடுத்த ஜென்ரேஷன் கூட அந்த இதை அவங்க பயன்படுத்திக்க முடியும், அந்த டெக்னிக்கை. அந்த மாதிரி இருக்கும் பொசிஷன் கிளாஸ். ஏன்னா இதில் சம்பாதிக்கிறத நம்ம ஈக்விட்டியில் முதலீடு பண்ணி வைக்கணும் முக்கியமாக. புரியுதுங்களா? அதெல்லாம் நீங்கள் எந்த ஸ்டாக் எல்லாமே உங்களுக்கு தெரியும், அதை படித்தீங்கன்னா. அதுக்கான டீட்டெயில் ஆல்ரெடி நான் எல்லாருக்கும் மெசேஜ் கேட்டவங்களுக்கு கொடுத்துட்டேன். யாருக்காவது வரலன்னா எனக்கு மெசேஜ் பண்ணி டீட்டெயில் வாங்கிக்குவோம். சரி, இப்போ நம்ம ஸ்மார்ட் டிசைடரில் பார்த்துருவோம். ஸ்மார்ட் டிசைடர் ப்ரோவில் பாருங்கள், கால் புட் நான் வச்சுருக்கேன். காலில் பை ட்ரிகர் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல அதை கன்ஃபார்மே பண்ணல, ட்ரிகர் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. கீழே வந்ததுக்கப்புறம் ஹெவி ஃபால், அவ்வளோதான். இங்கே பாருங்கள், புட்டில் எவ்வளோ அழகாக பை ட்ரிகர் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே மேலே பறக்குறாங்க. மேக்ஸ் வேல்யூ இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த இடத்துல இதை எக்ஸிக்யூட் பண்ணணும், இல்லையா எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது. அந்த இடத்துல நம்மளுடைய மேக்ஸ் வேல்யூவும் இருக்கணும். அதனால தான் இந்த ஸ்மார்ட் டிசைடர் ப்ரோவை நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் கொடுக்குறோம், பப்ளிக் நம்ம கொடுக்கறதில்ல. ஏன்னா மேக்ஸ் தான் நம்மளுடைய உயிர் மூச்சு. நம்ம பங்கு சந்தையில் மூச்சே நம்மளுடைய மேக்ஸ், நம்ம சொல்லிக் கொடுத்த மேக்ஸ் தான். இது கிடையாது, இது அடிஷ்னல் தான். அது கூட அதனால தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு வருத்தம் பண்ணுங்க. யாரோ சொல்றாங்கன்றதை என்னைக்கு நம்பாதீங்க. யூடியூப்ல பப்ளிக் டொமைன்ல யார் எந்த இன்ஸ்டா ஃபேஸ்புக் எதில் சொன்னாலும், இன்க்ளூடிங் மீ, நான் கொடுக்குறதையும் தான் நம்பாதீங்க. நீங்க படித்து ஆராய்ந்து அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.